டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A தேர்வு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிக்க கடைசி தேதி, கல்வி தகுதி என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உதவி பிரிவு அலுவலர், உதவியாளர் என மொத்தம் 32 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. குரூப் 5A தேர்வுக்கான அறிவிப்பினை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு இன்று முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வு வரும் 21/12/2025 நடைபெற உள்ளது. மொத்தம் 32 காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதில் உதவி பிரிவு அலுவலர் 22 பணியிடங்களும், உதவி பிரிவு அலுவலர் நிதி 3 பணியிடங்களும், உதவியாளர் தலைமைச் செயலகத்தில் 5 பணியிடங்களும், உதவியாளர் நிதியில் 2 பணியிடங்களும் மொத்தம் 32 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வயது வரம்பு 1/7/2025 தேதியின்படி அதிகபட்ச வயது 35 ஆகும். ஆதி திராவிடர் அருந்ததியர் பட்டியலில் உள்ள பழங்குடியின உள்ளிட்ட பிரிவினருக்கு 5 ஆண்டுகள் வயது வரம்பில் சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி உதவி பிரிவு அலுவலர் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஏதேனும் ஒரு டிகிரி மற்றும் இளநிலை உதவியாளர் அல்லது உதவியாளர் பதவியில் அல்லது 2 பதவிகளிலும் சேர்த்து 5 ஆண்டுகள் குறையாத அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படும் முறை எழுத்துத் தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தகுதி பட்டியல் அல்லது தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். எழுத்துத் தேர்வில் தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வர்கள் பெறும் மதிப்பெண்கள் இறுதி தரவரிசை தீர்மானிக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தேர்வர்கள் சம மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அதிக கல்வி தகுதி பெற்ற தேர்வர்கள் தகுதி பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவர். எழுத்துத் தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களும் கல்வி தகுதியும் ஒரே மாதிரியாக இருப்பின் வயதில் மூத்த தேர்வர்கள் தகுதி பட்டியலில் முதலிடத்தில் வைக்கப்படுவர். எழுத்துத் தேர்வு பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்தில் பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும். 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும். விரிந்துரைக்கும் வகையில் வினாக்கள் இருக்கும். விருப்பமுள்ள தேர்வர்கள் தேவையான கல்வி தகுதி மற்றும் அனுபவம் இருப்பதை உறுதி செய்த பிறகு டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில், அதாவது TNPSCexams.in என்ற தேர்வாணையத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்.